இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னல் ரெசிபியான புளி வடைக்கு மாவு ஃபஸ்ட்டு எப்படி ஆட்டி எடுக்கலான்னு இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு 1/2 கிலோ பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த 1/2 கிலோ அரிசிக்கு ஒரு தேங்காய் தான் அளவு. இது கூட 15 வரமிளகாயை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் எடுத்து அதையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் தேங்காயை மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கிரைண்டரில் ஊற வச்சுருக்கிற பச்சரிசி, நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க தேங்காய், ஊற வச்சுருக்க புளி கரைசல் அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருக்க வரமிளகாயை மிக்ஸி ஜாரில் பல்ஸ் பண்ணியும் போடலாம், இல்லை அப்படியும் போடலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்த்தாம இந்த தேங்காய் புளிக்கரைசல் இதுலேயே மாவு நல்லா டைட்டாக இந்த அளவுக்கு ஆட்டி எடுத்துக்கோங்க. ஆட்டி எடுத்த இந்த மாவை ஒரு கெட்டியான காட்டன் டவலில் இந்த மாவை போட்டு நல்லா முடி போட்டு ஒரு பவுலில் கரண்டி வச்சு அதுக்கு மேலே இந்த மாவை வச்சுருங்க. ஒரு 6 மணி நேரம் இதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வரை வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாவில் வடை எப்படி செய்யறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.